சிறப்பாக கட்டமைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற முஸ்லீம் லீக் மாவட்ட கழக தலைவர் என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் நூருல்லா அவர்களுக்கும் அந்த கட்சியைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த பகுதியின் நாட்டாமை பஞ்சாயத்தார் குற்றவல்லி உள்ளிட்ட ஊர் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் இளைஞரணி சேர்ந்த தம்பிமார்களுக்கும் எங்களோட ஒன்றிய கழக செயலாளர் அப்துல் மாலிக் அவர்களுக்கும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சுத்தீக் அவர்களுக்கும் நமது அயலக அணி ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த முஜிப் ரஹ்மான் அவர்களுக்கும் KSS கருணா அவர்களுக்கும் நமது முசாதிக் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அமர் ஹுசேன் அவர்களுக்கும் அபுபாரி முஸ்லீம் லீக்கின் மாநில பொருளாளர் அன்புக்கும் பாசத்துக்கும் என் அன்பு சகோதரர் அபுபாரிஸ் அவர்களுக்கும் கலந்து கொண்டு தெரிவித்திருக்க அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான நிகழ்ச்சி. அனைத்து இடத்திலையும் இதெல்லாம் இங்க நடத்துறதை விட வட மாநிலத்துக்காரங்கள்ட்ட இதை கொண்டு காட்டணும். மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. எல்லாருமே மாமன் மச்சனாகவும் சொந்தக்காரங்களாகவும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு எப்பட அனைவருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எப்போ அவங்க கூப்பிடுவாங்க நம்ம எப்போ போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு விசேஷத்துக்கும் அந்த அளவிற்கு ஏன் அவங்க கூட போகணுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாகுபாடே கிடையாது. ஏன் கூப்பிடலன்னு தான் நினைப்பாங்களே கட்டி அந்த அளவுக்கு தமிழ்நாடு தாய் பிள்ளையால பழகிட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் அடுத்த ஜாதிக்காரர்கள் தனித்து பார்க்கிற ஒரு அராஜக போக்கை கடைபிடிக்கிறாங்க. இப்ப நடந்த ஹோலி பண்டிகையில பாத்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு தார்பாய் வச்சு மூடுற ஒரு அவல நிலையா இருக்கு. இது ஏன் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குங்கிறது தெரியவே கிடையாது. அது மாதிரி யோசிக்கவே ரொம்ப மனசு சங்கடப்படுற மாதிரி இருக்கு. இதுதான் வட மாநிலத்தில்காரவங்க இன்னும் முன்னேறாத இருக்கிறது தான் இது காரணம். படிப்பறிவு இல்லாத முட்டாள்களாக இருக்காங்க எல்லாம். இதுதான் இதுக்கு காரணமே கண்டு எங்கேயோ இது வரைக்கும் பார்த்தா ஜாதி மதத்தை பார்க்கறவங்க யாருமே பெரிய அளவில் வளர்ந்தது கிடையாது. நல்லா இருக்கிறது கிடையாது. எங்கேயுமே அந்த மாதிரி நம்ம எத்தனையோ நாடுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அந்த மாதிரி கிடையாது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அழகா சூப்பரா நல்லா இருக்கு. அதற்கு நமது மாநிலத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்துக்கொண்டு எந்த தீய சக்தியும் இந்த தமிழ்நாட்டுக்குள் கால் ஊனக்கூடாதுங்கிறதுல மிக மிக கவனமாக இருக்கிறார். என்ன விலை வேணாலும் கொடுப்போங்கிற நம்ம முதலமைச்சர் அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் இன்னைக்கு என்னைக்கு கலைஞர் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ, தலைவருக்கு வந்தாரோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரே வழியாக ஒரே நேர்கோட்டில் கரெக்டா போயிட்டு இருக்கிற சிறுபான்மையினருக்கும் தமிழ்நாட்டில் கலாச்சாரத்திற்கும் தமிழ்நாட்டோட முன்கூட்டியே இருக்கிற சட்ட திட்டத்துக்கு கரெக்டா ஒரு பந்தகமும் விளைவிக்காகவும் கரெக்டா போயிட்டு இருக்கிறது தான் அந்த முதலமைச்சர். அதுக்கு இந்தியாவிலேயே மோடியையும் பாரதிய ஜனதாவையும் சன் பாரிவார கும்பலையும் தட்டி கேட்கிற ஒரு மாபெரும் பொறுப்பை கையில் எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கிற தலைவர் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சிலுத்து போய் உடனே அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ரொம்ப துல்லியமாக பேசக்கூடிய ஆளுமை படைத்த ஒரு முதலமைச்சர். ஏந்திரிச்சு பேசினாரா சட்டமன்றத்தில் 4 வரி பேசினா போதும், அடுத்தவங்க பேசுறதுக்கு வேலை இல்லை. அந்த அளவுக்கு ஆணித்தனமாக உங்களுக்கு கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க யாராவது பார்க்கணும்னா கொஞ்சம் பாருங்க. நீங்க பல நேரத்தில் அவர் பேசுறாருங்கிறது தான் பிரச்சனையே இருக்கு. ஏதாவது பிரச்சனை பேசுவாரு. அந்த அளவுக்கு இப்ப நடந்த இந்த இது சட்டமன்றத்தில் தீர்மானம் பண்ண நிறைவேற்றினாங்க. வகுப்போடு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதற்கு எதிர்த்து பேசுறதுக்கும் ஒரு 3 எம்எல்ஏ இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சு பாரதிய போயிட்டாங்க. பாக்கி எல்லாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. சில ஆள் பேசி அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. பாக்கி எல்லாருமே 100 விழுக்காடு ஆதரவு தெரிவிச்சாங்க. அது இந்தியாவிலேயே இல்லாமல் ஒரு சட்டமன்றம் முதல் வகுப்புகளுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றிய ஒரே இடம் அது தமிழ்நாடு. அது முதலமைச்சர், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் முதல் குரல் கொடுக்கிறவர்
மொழிக் கொள்கையா இருந்தாலும் சரி, மத்திய அரசு கொண்டு வர எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆணிக்காக எதை பத்தியும் கண்ணை மூடிட்டு பேசுவாங்க. அதுல கண்ணை மூடிட்டு எதை பத்தியும் பின்னாடி அவருக்கு வர கெடுதலை பத்தியும் கவலை இல்லாமல் மக்களுக்காக 100 விழுக்காடு சரியாக உழைக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்காங்க. அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும்தாங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனாலதான் வேற வேற மாநிலத்தில இருந்து வந்த முதலமைச்சர் எல்லாம் பாராட்டிட்டு போயிருக்காங்க. அது வெளிப்படையா பாராட்டிருக்காங்க. சும்மா ரூமுக்குள்ள வச்சு சொல்லிட்டு போன கிடையாது. டிவி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சரியான வழியில எங்களை கையாண்டிருக்காரு, எங்களை கொண்டு போனாரு, நல்ல வழி காட்டிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கே உதாரணமான முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பெருமை. அது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சிறுபான்மையிற்கு பெருமை சேர்த்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய போராட்டம். யாருமே ஆளுங்கட்சியில போராட்டம் பண்றதா வரலாறு கிடையாது. மத்திய அரசை கண்டிச்சு எங்களுக்கே அது கூச்சமா, என்னடா மத்திய அரசை கண்டிச்சுட்டு ஒரு ஆட்சி செய்யறவங்க செய்வாங்களா? அந்த தைரியமும் தெம்பையும் கொடுத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அதுதான் ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா மேல பேசுறதுக்கு என்னடா அது, இதுக்கு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மத்திய அரசை எதிர்ப்பாங்களா? எதிர்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு. நம்ம மாவட்டத்தில் மட்டும் 15 இடத்துல ஆர்ப்பாட்டம் இருக்கணும். அப்ப தமிழ்நாடு முழுக்க எத்தனை போட்டாங்க? அந்த அளவுக்கு மத்திய அரசு செய்யற அனைவருக்கும் வர நன்றி வணக்கம். அம்மாவுடைய அடியாருடைய துவாவை ஏற்கக்கூடிய ஒரு நல்ல நேரம், பிரார்த்தனை ஏற்கின்ற நேரம் நடந்தது. இந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து